கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய இறப்பு உயிர்ப்பை கொண்டாடுகின்ற காலகட்டம்தான் பாஸ்கா என்ற ஒரு கொண்டாட்டம். அந்த பாஸ்கா என்பதனுடைய ஒரு அடையாள கொண்டாட்டமாக நாம் அமைத்து கொண்டது. இது தொன்று தொட்டு வந்த ஒரு விழா, ஒரு கொண்டாட்டம், ஒரு நிகழ்வு. இந்த ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த நற்செய்தி என்பது எவ்வளவு பொருத்தமாக அமைகிறது என்பதையும், இந்த நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தியையும் நாம் இப்பொழுது மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளவும் செவி திறந்து கேட்கவும் உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைய நற்செய்தியை மேலோட்டமாக வாசித்தோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அது ஒரு கதை, நிகழ்வு, பாடம், போதனை, படிப்பினை என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை நன்றாக ஆழமாக அர்த்தம் உணர்ந்து புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இது நம்மை பற்றியது, ஆண்டவர் நமக்குத்தான் இந்த நற்செய்தியை சொல்கிறார் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே வரக்கூடிய இரண்டு நபர்கள், ஒருவர் நிலக்கிழார், நிலத்துக்கு சொந்தமானவர். இன்னொருவர் இந்த நிலத்தை பயன்படுத்தி கொள்கின்ற குத்தகைக்காரர். எனவே நம்முடைய இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக காலகட்டத்திற்கு இது எப்படி பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், வீட்டு உரிமையாளர் வீட்டிலே வாடகைக்கு குடியிருக்கின்றவர், டெனன்ட் அண்ட் ஓனர். இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு. இந்த ஓனர் என்று சொல்லக்கூடிய, ஹவுஸ் ஓனர் என்று சொல்லக்கூடியவர் இந்த டெனன்ட் என்பவருக்கு குத்தகையாக அந்த வீட்டை வாழ்வதற்காக இருப்பதற்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படி டெனன்ட் அந்த குத்தகைக்காக வாடகைக்காக வந்திருக்கின்றவர் எப்படி அந்த உரிமையாளரிடம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் பல நேரங்களிலே இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனை எப்படி வருகிறது என்று சொன்னால், அதை பயன்படுத்துகின்றவர்கள் உரிமையாளருக்கு ஏற்ற வகையில் இல்லாமல், அவர்கள் போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இல்லாமல், மிக அதிகமான விதத்திலே அந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற நிலையை பார்க்கின்றோம். எனவே ஒரு சில இடங்களிலே நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அடம்பிடிக்கின்ற இடத்தையும் பார்க்கின்றோம், ஆட்களையும் பார்க்கின்றோம். இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டும். இரண்டு பேரும் அந்த நல்லுறவை வளர்த்து கொண்டால்தான் அந்த வீட்டிலே அமைதியாக நிம்மதியாக குடியிருக்க முடியும், குடி அமர்த்தி அவர்களுக்கும் நாம் இடம் கொடுக்க முடியும். இது நம்முடைய இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக வழக்கிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதையேத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த நற்செய்தி ஆண்டவர் சொல்கின்ற ஓமையிலே நாம் பார்க்கின்றோம். இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர், அந்த நிலத்துக்கு உரிமையாளர், அந்த நிலக்கிழார் யார் என்று சொன்னால் கடவுள், இறைவன். இறைவன் நம்மை என்ன செய்கின்றார்? இந்த உலகத்திலே அவர் சொந்தமான இந்த இடத்திலே, இந்த படைப்பிலே, இந்த காலகட்டத்திலே நம்மை குடியிருக்க அனுப்புகின்றார், அனுமதிக்கின்றார். எத்தனை ஆண்டுகள் நாம் குடியிருக்கிறோம் அது இறைவனுடைய திட்டத்தை பொறுத்து. நாம் எவ்வளவு நாட்கள் இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிச்சமாக வைத்திருக்கின்றார். ஒரு சில காரியங்களை மறைத்தே வைத்திருக்கின்றார். அதில் ஒன்று நம்முடைய பிறப்பு, நம்முடைய இறப்பு. யாராவது ஒருவர் இன்றைக்கு நான் இந்த பெற்றோருக்கு இங்கே இப்படி பிறக்க வேண்டும் என்று நினைத்து எதிர்பார்த்து எழுதி வைத்து பிறந்தார்களா? இல்லை, வரலாற்றிலே கிடையாது, இருக்க போகவும் கிடையாது. யாராவது ஒருவர் நான் இங்கே இப்படி இந்த நேரத்திலே இறக்க வேண்டும் என்று எழுதி வைத்து இறந்தார்களா? வரலாற்றிலே தெரிந்த வரைக்கும் ஒரே ஒரு மனிதர் எழுதியிருக்கிறார். அவர் இப்படி இறந்து கிடப்பேன் என்று தான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் எப்படி இறந்தார், அவர் எப்படி இறக்கப் போகிறார் என்பது அவருக்கே கூட தெரியவில்லை. நோஸ்திரதாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவாக்கினர் என்று எல்லோராலும் அவர் போற்றப்படுகின்றவராக இருக்கின்றார். அவர்தான் பாரிஸ் சேன் அந்த ரிவர், அந்த ஆற்றுக்கு அருகிலே அவருடைய வீடு இருந்தது. அவர் பலவற்றை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார். இதெல்லாம் நடக்கும் என்றெல்லாம் அவர் முன் குறித்து நமக்கு சொல்லி இருக்கின்றார். சுனாமி அந்த எச்சரிக்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கொரோனா இந்த உலகத்தையே தாக்கும் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார். ஓரளவுக்கு
அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டுதான் இருக்கின்றது. இருப்பினும் அவர் நான் மேசைக்கு அடியிலே இறந்து கிடப்பேன் என்றுதான் சொன்னார். எப்படி இறப்பேன், எவ்வாறு நான் வாழ்வேன், அதையெல்லாம் அவருக்கு தெரியாது. எனவே இந்த பிறப்பும் இறப்பையும் ஆண்டவர் நமக்கு மறைத்தே வைத்திருக்கின்றார். இரண்டாவதாக, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் கணித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் கடவுள் அல்ல, நாம் இந்த உலகத்தை படைத்தவர் அல்ல. எனவே நாளைக்கு இதெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நிகழும் என்று நாம் சொல்வதற்கு இல்லை. இவைகளெல்லாம் இறைவன் மறைத்தே வைத்திருக்கின்றார். காரணம், கடவுள் என்ற அந்த ஒரு நிலை மனிதனுக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த நிலக்கிழார் கடவுள் என்று சொல்லக்கூடியவர் நம்மை குடியமர்த்தி இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். இவ்வாறு இந்த வாழ்கின்ற காலகட்டத்திலே நாம் எவ்வாறு இந்த கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்கின்றோம், நம்மை குடியமர்த்த அழைத்த இறைவனுக்கு நாம் எந்த வகையிலே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், நன்னடத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம், நல்வாழ்வு கொண்டவர்களாக இருக்கிறோம். இதற்கு உதாரணமாகத்தான் இறைவனும் இஸ்ராயல் மக்களும். இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு என்ன செய்யவில்லை, எவ்வளவு நன்மைகளை செய்கிறார். ஆனால் அந்த இஸ்ராயல் மக்கள் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கடவுளுக்கு விரோதமாக துரோகம்தான் செய்கின்றார்கள். எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு வந்தார். செங்கடலிலே அவர்களை கடக்க செய்து பாவத்தின் தலைகளிலிருந்து மீட்டு வந்தார். மீண்டுமாக பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார். சீனாய் மலையிலே அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்று 10 கட்டளையை கொடுத்தார். இப்படியாக காலகட்டம் மாற மாற அவரிடம் இருக்கின்ற அந்த உறவை அவர் புதுப்பித்து கொண்டே இருந்தார். ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள், தொடக்கத்திலிருந்து இறைவனுக்கு எதிராகத்தான் அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு இந்த பாலைவனத்திலே உணவில்லை என்று பிரச்சனை செய்தார்கள். எங்களுக்கு உணவு மட்டும் சாப்பிட்டு எங்களுடைய வாய் ருசியற்று போய்விட்டது, எனவே எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கொடிபிடித்தார்கள். தண்ணீர் தாகம் எடுக்கிறது, இந்த தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று அவர்கள் போராடினார்கள். செங்கடல் வந்துவிட்டதே, மோசே எங்களுக்கு கல்லறை கட்டவா இங்கே வந்திருக்கின்றாய் என்று ஒப்பாரி வைத்து அலறினார்கள். இப்படியாக தொடர்ந்து அவர்கள் இறைவனுக்கு விரோதமாகவும் இறைவனுக்கு எதிராகவும் தான் இருந்தார்கள். வீட்டை கொடுத்த அந்த முதலாளி இந்த இடத்திற்கு நமக்கு அழைத்து நம்மை வாழ வைத்த அந்த இறைவன் நம்மை காப்பார், நம்மை பராமரிப்பார் என்ற நம்பிக்கை இல்லாத நிலையிலே எதற்கெடுத்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட், எதற்கெடுத்தாலும் ஒரு பிராது, இப்படியெல்லாம் இருந்ததனால் அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு எதிராகவே அவர்கள் கடைசி வரைக்கும் இருந்திருக்கின்றார்கள். இறைவனுக்கு எதிராகவே அவர்கள் பல பாவங்களை செய்தார்கள். இப்படி செய்ததனால் கடவுள் அவர்களிடம் எப்பொழுதும் நன்மை உள்ளவர்களாகவும் நல்ல செயல்கள் கொண்டவராகவும் இருந்திருக்கின்றார். ஆனால் மனிதர்கள், இஸ்ராயல் மக்கள் இறைவனுக்கு எதிராகவே வாழ்ந்திருக்கின்றார்கள். அதைத்தான் உரிமையாளருக்கு எதிராக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் எப்பொழுதும் நடந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், இப்படி நாம் வாழ்கிறோமா, எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திக்கின்ற காலம்தான் இந்த தவக்காலம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய தலைவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியவர். நாம் அவருடைய இடத்திலே இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நான் முதலாளி, நான் தான் கடவுள் என்று முதல் பாவம் தொடங்கி இன்றைக்கு என்னுடைய பாவம் வரைக்கும் இறைவனுக்கு எதிராகவே இருக்கும் என்று சொன்னால் இந்த தவக்காலத்திலே எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த தவக்காலத்திலே அடிப்படையிலே நாம் உணர வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், நாம் அனைவரும் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள், இந்த உலகத்திலே பயணம் செய்கின்றவர்கள், இறுதி இலக்கு முடிவு இறப்பு என்பதை நோக்கிய வண்ணமாக சென்று கொண்டிருக்கின்றவர்கள். எனவே இந்த இறப்பு எப்பொழுது தெரியவில்லை. அந்த இறப்பு நாளை என்றாலும் இறைவனை சந்திக்கின்ற அந்த ஒரு நிலை, நல்வாழ்வு, நற்செயல்கள் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால், நமக்கு அழைப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த அந்த உரிமையாளருக்கு நாம் தகுதியான பயனாளிகளாக, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நல்ல குத்தகைக்காரர்களாக இருக்கின்றோம். இல்லாவிட்டால் இந்த ஓமையிலே வருகின்ற அந்த குத்தகைக்காரர்கள் அடித்தார்கள், உதைத்தார்கள், அதிலிருந்து நாங்கள் விடமாட்டோம் என்று அடம்பிடித்தார்கள். இப்படி இருந்தோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் இல்லை என்பதுதான் அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை
இன்றைய நற்செய்தியின் வெளிச்சத்திலே பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஏற்றவர்களாகவும் அந்த உரிமையாளர் அந்த நிலக்கிழாருக்கு தகுதியான ஊழியர்களாகவும் பயனாளிகளாகவும் நாம் இருக்க இறையருளை வேண்டுவோம். ஆசீர் பெறுவோம். ஆமென்.